என்னருமை சொந்த பந்தங்களே, உங்களுடைய ஒவ்வொருவருடைய உழைப்பிலேதான் இந்த அண்ணன் கூறியது போல தமிழ்நாடு மறந்திருக்கிறது என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பு, கடின உழைப்பு. வாகனங்களும் சரி, பணம் கொடுத்து வாகன அணிவகுப்பு நடத்துகிறவர்களுக்கு இல்லை. நான் சிறுகண்டத்திலே இருந்து ஓட்டு சேகரிக்க கிளம்பும் பொழுது 4 வண்டியிலே கிளம்புவேன். ஒத்த உறவுகள் அத்தனையும் ஒவ்வொருவராய் அவரவர்கள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு என் சொந்தக்காரன் அந்த தொகுதியிலே இருக்கிறார், நானும் வருகிறேன் என்று வாக்கு சேகரித்து நம் ஒற்றுமையை, நம் பலத்தை நிரூபித்து இன்று கருத்து கணிப்பிலே முதல் இடத்திலே வெற்றியாக கூறியிருக்கிறோம் என்றால் உங்களுடைய உழைப்பு, என் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு, இந்த பாசத்திற்கு, இந்த பிரியத்திற்கு என் உயிர் வெறும் அர்ப்பணம். எந்தைக்கினாலும் சரி இந்த இனத்துக்கு என்றால், நம்மை ஆதரிக்கிற இனத்துக்கு என்றால் போராட அரசியல்களுக்கு அறப்போருக்கும் தயார், வேறொரு போருக்கும் தயார். யாரையும் சந்தித்தோம், எதையும் சந்தித்தோம். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் வானாமாலை இன்கவுண்டர் பண்ணிவிட்டு என் சொந்தக்காரன் தான் வந்து ஓட்டுலப்ப வானாமாலையை இன்கவுண்டர் பண்ணிவிட்டு அதுக்கு காரணம் என் பிரதமருக்கு தெரியாதா? அவன் ஓட்டுகளை வருவானா? மாணவத்தவனே உயிரா உயிர் வந்துகிறதா? இப்ப சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்துகிறதா காட்டுகிறோம். என்னருமை சொந்த பந்தங்களே, தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசுமன் ஆசியோடும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆசியோடும் 6 பந்து நாட்டார் மண்ணிலே சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் மத்தியில் சொந்தக்காரன், எங்கள் கூடக்காரன், எங்கள் குடும்பத்துக்காரன் வருவன், வளமைக்கு வருவன் என்று கூறி உங்கள் அத்துணை பேருடைய உழைப்பிற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடன்பட்டவனாக கொடுத்தேன். என்னருமை சொந்த பந்தங்களே, தூய்மையை பணத்தை வைத்து நம்முடைய உணர்வுகளை சிதைக்க நினைக்கிறது. பணமா இனமா என்று சிந்தியுங்கள். என்னுடைய சொந்த பந்தங்களே, 2 நாட்கள் உங்கள் கடின உழைப்பு, அந்த உழைப்பாளதான் நாம் வெற்றியாக சூட வேண்டும் என்று கூறிக்கொண்டு தேசிய தலைவன் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்கத்தவர் தந்த வெற்றி சின்னவான் சிங்க சின்னத்திலே சிங்க கூட்டங்களே முத்திரையிடுவீர் வெற்றியாக சூட எனக்கு ஒரு வாழ்த்துக்கள் என்று கூறி உயிரோடு உரிமையோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.